கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை பங்குனி மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ரட்சிப்புக்கு பாத்திரன் யார்? இன்றைய தியான வசனம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் வரை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தியானம். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முதலிருந்த எங்களுடைய நிலைமை என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருந்து 3ஆம் வசனம் வரை இப்படியாக கூறப்பட்டிருக்கின்றது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அதாவது ரட்சிப்படைவதற்கேதுவாக எங்களிடம் எந்த தகுதியும் இருந்ததில்லை. அதாவது பாத்திரம் அறிந்து அவர் ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒருவனும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கவில்லை. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இது தேவனுடைய கிருபை, அவருடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அந்த ஈவை பெற்ற பின்பும் யாவரும் அதற்கு பாத்திரர்களாக நடந்து கொள்கின்றார்களா? தேவ ஊழியராகிய பவுல் தாமே எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று பிலிப்பு சபையோரை வேண்டிக் கொண்டதை 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு பாத்திரர்களாக நடந்து கொள்கின்றீர்களா என்று சற்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை முறை மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டுக்கொண்டீர்கள்? மன்னிப்பு கேட்டுக்கொள்வது உங்கள் வாழ்விலே முடிவடைந்து விட்டதா? எனவே பாத்திரம் அறிந்து உதவி செய்ய வேண்டும் என்னும் கருத்தை குறித்து உண்மையும் நீதியும் உள்ளவர்களாக இருங்கள். சீக்கிரமாய் நியாயம் தீர்க்காமல் நீங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை காண்பியுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணங்களை தேடுகிறவனாக நான் இருக்காமல் உம்மை போல மாற எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.